நம்மளுக்கு நினைவு தெரிஞ்சு கேஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி வந்திருக்காது. பெட்ரோல் ப்ராடக்ட்டு இப்போ இன்றைக்கி நான் 2 டேஸாக சென்னையில் பார்த்திங்கனாலே ஆட்டோஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா இந்த எல்பிஜி கேஸு அந்த மாதிரி இல்லாததுனால ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தாக்கங்கள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்மக்கிட்ட அமௌண்ட் இருக்குது, ஆனால் சிலிண்டர் வாங்க முடியாது. பட் இதையும் தாண்டி மேஷத்தில் சனி வரும்போது பார்த்திங்க அப்படின்னா தியானத்து மூலிமா கிரக யுத்தத்தை வந்து நம்ம ஒரு அனலைஸ் பண்ணுறோம். நம்ம இப்போ வந்து சனி செவ்வாய் காம்பினேஷன்ஸ் இருந்துச்சுன்னா போலீஸ் ஆவாங்க, ஆர்மி ஆவாங்க, செவ்வாய்க்கு ரிலேட்டடான விஷயம் எல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அந்த மாதிரி ஒரு காமனாக கொடுத்துருவாங்க. பட் ஒரு வீட்டுக்குள்ள வந்து 2 கெட்டவங்க இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு லைஃப் கோச்சாட்ட கவுன்சிலிங் கொடுக்குறோம். அப்போ வந்து நீங்கள் எதுக்கு சிரமப்பட்டு வாழ்கிற வாழ்க்கையை விட்டுட்டு கடைசி வரைக்கும் நாலுங்கிழமை பார்த்து பண்ணவங்க பூரா டைவர்ஸில் பாதி பேர் போய் நிற்கிறாங்க. ஆனால் லவ் மேரேஜ் பண்ணவங்க சேர்ந்து வாழ்கிறாங்க. அப்போ நம்ம நாலுங்கிழமை பார்க்குறோம், ஐயரை வச்சு பண்ணுறோம். அப்போ நல்ல நேரம் பார்க்குறோம். அப்போ நல்ல நேரம் பொய்யா? எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு நாள் கோயிலுக்கு போகிறதுல எந்த மாற்றமும் கிடச்சிட போகிறதில்ல. ஏன்னா நம்ம வாங்கிட்டு வந்த கர்மாக்கள் கழிக்கிறதுக்கே பல யுகம் இருக்குது. சரிங்களா? அந்த காலத்தில் சித்திரங்கள் இருந்து பெரிய புராண கதைகளே இருந்து இப்போ கண்ணப்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 பிறவி அந்த மாதிரிலாம் எடுத்து தான் பண்ணுறாங்க. அப்போ மனித பிறவி நம்மளை மகாபாரத போரில் இறந்தவங்க தான் வந்து குலதெய்வம். சரிங்களா? அந்த குலதெய்வம் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ஒரு இதாக இருக்காங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டிய ப்ரொசீஜர்ஸ் நம்ம பண்ணணும். அதை மகாபாரதத்தில் கதைகளை பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுய மறுப்பு, சுய சந்தேகம், சுய வெறுப்பு, சுய வலி இது எல்லாமே எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத மகாபாரதத்தில் ஒரு ஷார்ட்டாக இருக்கும். அந்த மகாபாரதம் அப்படிங்கிற ஒரு விஷயம், குலதெய்வங்கிற ஒரு விஷயம் அப்படிலாம் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் அந்த தாமச குணத்தோடு வெளியே வராங்க. அப்போ இவரை பார்த்து ஆக்ரோஷமாக வந்து சாப்பிட வரும்போது அவர் நிறைய பாட்டு பாடியும் தியானத்து மூலியமாக ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, உன்னோட கவிதைக்கும் நீ பாடின பாட்டுக்கும் நான் அடிமையாக என்ன வர வேணும் கேளு அப்படின்னு. காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட கோயம்புத்தூர்ல இருந்து ஆத்ம யோகினி கிரியா சரண்யா அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஓம் கிரியா பாபாஜி நமோ. எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஓகே. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். முதல் முறையா எங்க சேனலுக்கு வந்திருக்கீங்க. சேனல் சார்பா உங்களை வரவேற்கிறோம். வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து இப்போ எலெக்ஷன் வந்துருச்சு. இது சார்ந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய சந்தேகம் இருக்கு. அடுத்ததா என்ன நடக்க போகுது, யார் ஜெயிக்க போறாங்க, என்ன மாதிரியான விஷயங்கள், என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எலெக்ஷன் ப்ரிடிக்ஷன் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் ஆஸ்ட்ராலஜில ஒரு சில விஷயங்கள் கணிக்க முடியும் அப்படின்றதையும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துட்டு எல்லாருமே இருக்காங்க. இவங்க வருவாங்களா மாட்டாங்களா, அடுத்து என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. ஸோ இந்த ப்ரிடிக்ஷன்ஸ் நீங்க சொல்வீங்களா? இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? அதை பத்தி ஒரு கருத்து சொல்லுங்க. நம்மளுக்கு மேஷத்துல சனி வரும்போது ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்டே காமிச்சிருச்சு. இப்போ இந்த சனி அதோட தன் வேலையை காட்டினா ஒரு நபரை தான் செலக்ட் பண்ணுமே தவிர அவராக இறங்கி வந்து எந்த கிரகமும் தானா வந்து ஒரு வேலையை செய்ய போறதில்ல. அப்போ அந்த ட்ரம்ப் அப்படிங்கிற ஒரு மனிதரை எடுத்து தான் இந்த மாதிரி ஒரு போர் தொடுக்கிறது அந்த மாதிரி விஷயம் தான் இருக்கும். பட் இது இப்போ ஒரு ஏப்ரல் ஒரு 15க்கு மேலே கொஞ்சம் முன்ன பின்ன கம்மியாக ஆனாலும் நம்மளுக்கு மேஷத்தில் சனி வரும்போது பாதிப்பு வேற லெவலில் இருக்கும். இப்போது நம்மளுக்கு நினைவு தெரிஞ்சு கேஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி வந்திருக்காது. பெட்ரோல் ப்ராடக்ட்டு இப்போ இன்றைக்கி நான் 2 டேஸாக சென்னையில் பார்த்திங்கனாலே ஆட்டோஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா இந்த எல்பிஜி கேஸு அந்த மாதிரி இல்லாததுனால ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தாக்கங்கள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்மக்கிட்ட அமௌண்ட் இருக்குது, ஆனால் சிலிண்டர் வாங்க முடியாது. பட் இதையும் தாண்டி மேஷத்தில் சனி வரும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அரிசி கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். இதுவும் எழுதி வச்சுக்கோங்க. நான் மறுபடியும் நெக்ஸ்ட் இயர் வந்து பேசும்போது சொல்லுவேன். நம்மகிட்ட பணம் இருக்கும், விவசாயம் சரியாக நடக்காமல் ஏதோ ஒரு விஷயத்தில் இப்போது எங்கேயோ நடக்குது போர். பட் இன்றைக்கி இங்கே நம்ம கஷ்டப்படுறோம். இதால் வாழ்வாதாரம் பாதித்தவங்க எவ்வளவோ இருக்கும். அதாவது எப்படி சில பேர்த்துக்கு அந்த வாழ்வாதாரம் பாதிக்கும், சில பேர்த்துக்கு அது ஹைப்பாக இருக்கும். இன்றைக்கி இந்த கேஸ் ப்ராப்ளம் வந்ததுனால இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இண்டக்ஷன் ஸ்டவோட வேலை பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 1.5 lakhs கிட்ட சேல் ஆகுது. அப்போ அதோட இன்க்ரீஸ் இருக்குது. ஒருத்தருடைய இழப்பு இன்னொருத்தரோடக்கு நல்ல லாபம்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்மளுக்கு இன்னும் அடுத்தது வரும்போது தான் நான் தெளிவாக எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவேன், எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுற மாதிரி இருந்தால் ப்ரீ பிளான்டாக பண்ணுங்க. இன்றைக்கி நமக்கு டைம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விஷயத்தில் லாங் டேர்ம் லோனுக்கு போயிடக்கூடாது. ஏன்னா அடுத்த ஒரு தசாபுத்திகள் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாதா அப்படிங்கிற நிறைய விஷயம் இருக்குது. அப்புறம் அன்றைக்கும் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, மாற்றங்கள் அரசியலில் வருமா அப்படின்ட்டு. இல்லை, இந்த போர் சார்ந்த விஷயங்களே வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போது எல்பிஜிக்கெல்லாம் தட்டுப்பாடு இருக்குது, கேஸ் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. இப்போ அரிசி கூட நமக்கு வந்து வாங்க முடியாது, காசு இருக்கும் வாங்க முடியாது. ஸோ இது மாதிரி இன்னும் வேறு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது மேடம்?
அதாவது அது நம்ம கணிக்கவே முடியாது. இப்ப நம்ம கொரோனா வச்சு வந்து அது ஒரு வியாதி, அந்த மாரி நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கு. நம்ம ஃபுட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கிளியர் ஆயிரும் அப்படின்ட்டு இருந்தோம். பட் இந்த மேஷத்துல சனி வரும்போது பார்த்தீங்கன்னா, அன்எக்ஸ்பெக்டட் திடீர் மாற்றங்கள். அந்த மாற்றத்தோட தாக்கங்கள் நம்மளால ஏத்துக்கவே முடியாது. ரொம்ப சிரமமா இருக்கும். என்னடா நம்ம தமிழ்நாடு, இந்தியான்னு சொல்லிக்கிட்டாலே ஒரு செம்மையான நாடு. நம்மளால ஒரு ரிலாக்ஸா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வளமான நாடு. பட் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கே வேற எங்கேயாச்சும் ஒரு இருக்கிற மாரி ஃபீல் ஆகும். ஒரு பேசிக் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வளர்ச்சிக்காக மட்டும் தான் போராட வேண்டியது இருக்கும். ஆனா, இப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பேசிக் விஷயத்துக்கே போராட வேண்டியதா இருக்கும். ஒரு தர மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கையில எல்லாமே இருக்கும் வாங்க முடியாது. இன்னொருத்தவங்களுக்கு இல்ல. அப்படிங்கிற ஒரு மாரி ப்ராப்ளம்ஸ் நெறைய இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு ஒவ்வொரு ஒண்ணு போச்சுன்னா ஒண்ணு, ஒண்ணு போச்சுன்னா ஒண்ணு. ஒரு விஷயத்த கிளியர் பண்ணிட்டு வந்தா அடுத்த விஷயத்துக்கு வரும். இந்த மாரி ஒவ்வொரு ப்ராப்ளமா வந்துட்டே தான் இருக்குமே தவிர, இது முற்றுப்புள்ளி கிடையாது. கமா தான். ஓகே. இது தொடர்ந்துகிட்டே இருக்கும் தான். 2030 வரைக்கும் இது கண்டிப்பா தொடர்ந்துட்டே இருக்கும். லாஸ்ட்லேருந்து அப்படியே ஆரம்பிச்சு, கொஞ்சம் ஒரு 2030 ஜூலைலேருந்து ஆரம்பிச்சு, அப்படியே கொஞ்சம் படிப்படியா கம்மி 31ங்கும்போது கிளியர் ஆயிரும். ஓகே. சோ இதுல இன்னும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு? இப்போ உலகில் ஜோதிடம் வச்சு நம்ம பார்க்கும்போது நெறைய இயற்கை பேரிடர்கள்லாம் வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. சோ இப்ப இருக்க போற இந்த தமிழ் வருடத்துக்கு அப்புறமா இந்த மாரியான பிரச்சனைகள்லாம் ஏதாவது ஏற்பட வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இப்போ நான் அதில சொல்லியிருக்கும்போது சொன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான வியாதிகள் வரும். கையில கட்டிகள் வரும், கொழுப்பு கட்டிகள் வரும், டிஃப்ரெண்ட்டா இருக்கும் ரஷஸ் வரும்னு. இப்போ எனக்கு அப்ராட்ல இருந்து ஒரு கிளையண்ட்ஸ கூப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 பேருக்கிட்ட கூப்பிட்டுருப்பாங்க. நீங்க சொன்ன வியாதிலாம் எங்களுக்கு இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு. கையில கட்டிகள் வரும்னு சொல்லியிருந்தேன். என்னோட ஃபர்ஸ்ட் மெயின் இன்டர்வியூவே வந்து இப்ப நடக்கிற விஷயங்கள 3 இயர்ஸ்க்கு முன்னாடியே சொன்ன விஷயம் தான். கட்டிகள் வரும், சொல்ல முடியாத நோய்கள் வரும். சுழற்சி வந்து வேற மாரி இருக்கும். ஓவர் ரெயினா இருக்கும் சம்டைம்ஸ். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ கூட ரீசெண்டா சென்னையில வந்து மண் சுழற்சி ரோட்ல திடீர்னு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது. நம்ம எப்படி சொல்றது? நம்ம ஊர்ல தான் வாழ்றோமா? என்ன இப்படிலாம் டிஃப்ரெண்ட்டா நடக்குமா? இது வந்து எதுக்காக அந்த சனீஸ்வர பகவான் அப்படி பண்றாரு அப்படின்னா, நம்மளையெல்லாம் வந்து எப்படி நம்மலாம் வந்து ஒரு வளர்ச்சியை நோக்கி வேகமா போயிட்டுருக்கோம். அதுலேருந்து ஒருத்தர் தடுத்து நிப்பாட்டி, இதுதான் மனித வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கான ஒரு பேசிக் விஷயத்த வ மறுபடியும் நம்மளைய எப்படி சொல்றது? ஏக்கு வந்து நிப்பாட்டும். இப்போ கொரோனா அப்படின்னு சொல்லி வரும்போது நெறைய பேர் சேஞ்சஸ் இருப்பாங்க. இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்ல அப்படின்ட்டு பல பேர்த்த மாற்றம் தந்திருக்கும். எல்லாரும் மாறி இருப்பாங்கன்னா முடியாது. சில பேர் இருக்கும். இதில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாற்றத்தில அப்படிங்கும்போது, ஒரு மக்கள்கிட்ட ஒரு அந்யோன்யம் வரும். இன்னைக்கு யாரோ நம்மளுக்கு என்ன வந்துச்சுன்னு இருக்கிறதுல போய், அச்சச்சோ! பரிதாபம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வரது தான் இந்த தாக்கத்தோட வேலையாவே இருக்கும். கிருமி தொற்றுகள் தான் மேக்ஸிமம் நெறைய இருக்கும். கிருமி தொற்றுகள் பார்த்தீங்க அப்படின்னு இப்ப அந்த கொரோனாக்கே நம்ம ஒரு பேர் வச்சோம். அது ஒரு கிருமி தான் அப்படிங்கிறது. அதுக்கு ஒரு பேர் மறுபடியும் நம்ம டாக்டர்ஸ் வைப்பாங்க. வரது வந்து கிருமி தொற்றுது. அது தாக்கம் இப்ப எப்படி ஜாண்டிஸ் ஒண்ணு, டைஃபாய்டு, அப்புறம் கொரோனா, மலேரியா அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது, இப்ப அடுத்தது அதுக்கான விஷயங்கள் வேற வேற வந்துட்டே இருக்கும். ஓகே. சோ இது வர்றதுனால உயிரிழப்பு மாரி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இப்போ ஒரு வயசு இப்போ நார்மலா ஏஜ்டா இருக்கிறவங்களுக்கு ஒரு கட்டி வந்துச்சுன்னா நம்ம தாங்கலாம். பட் ஒரு ஏஜ்டு பீப்பிளா இருக்கிறவங்க, சுகர்ஸ் கொலஸ்ட்ரால் இந்த மாரி ஜாஸ்தியா இருக்கிறவங்களுக்கு வந்துச்சுன்னா அவங்களுக்கு பேரபிள் இருக்காதுல்ல. பட் என்ன யாருக்குலாம் வரும் அப்படின்னா, இப்ப கொரோனா வந்துச்சு எல்லாத்துக்குமே வரல. நோய் எதிர்ப்பு சக்தி யாருக்கு கம்மியோ அவங்களுக்கு போய் சேர்ந்தது. இப்ப ஜாதகத்துல அந்த டைம் அவங்களுக்கு ஒரு கண்டம் இருக்கும். அவங்களுக்கு ஒரு தசாநாதனும், புத்திநாதனும் சரியில்லாம இருக்கும். அவங்களே போய் சேரும். ஏதோ ஒரு விஷயம் வந்தா தானே ஒரு விஷயம் நடக்கும். அப்போ ஒரு உயிரிழப்புன்ட்டு ஒண்ணு இருந்துச்சுன்னா, ஒரு வியாதி வந்தா தானே உயிரிழப்பு இருக்கும். அப்ப அந்த மாரி ரிலேட்டடா அவங்களே தான் போய் சேரும். ஓகே. சோ குறிப்பிட்டு நீங்க வந்து சனியினுடைய தாக்கத்தினால தான் இந்த மாரியான பிரச்சனைகள்லாம் ஏற்பட போகுது அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. இதுல குறிப்பிட்டு ஏதாவது ராசி, நட்சத்திரமோ அப்படி ஏதாவது சொல்ல முடியுமா மேம்? தனி வீக்கா இருக்கிறவங்களுக்கு, சனி நீசமா இருக்கிறவங்களுக்கோ, மறைஞ்சிருந்தாலோ, இல்ல அந்த மாரி டிஃப்ரெண்ட்டா சனியோட பாதிப்புகள் ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்கு மெயினா இது தாக்கும். ஓகே. நெறைய புது புது விஷயங்கள் நீங்க சொன்னீங்க. ஆல்ரெடி ரொம்ப முன்னாடியே நான் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் கணிச்சிருந்தேன். இப்ப நடக்கக்கூடிய போர்கள் எல்லாம் பத்தி நான் முதல்ல சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல நீங்க சொல்லியிருந்தீங்க. சோ இந்த கணிப்புகள் எல்லாம் நீங்க எப்படி கணிக்கிறீங்க மேடம்? ஒருத்தர் சொன்னாங்க, "நீங்க ஜோசியம் பார்ப்பீங்க. நீங்க சொல்ற வாக்கு எல்லாத்துக்கும் பலிக்கும். லக்னத்துல குருவோ, இல்லாட்டி குருவுக்கு எது காம்பினேஷனா இருக்கு அவங்க கிட்ட போய் ஜாதகம் பார்த்தாலே பலிச்சிரும்." அப்ப அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட யாராவது வந்து சொன்னா காமெடிலாம் பண்ணாதீங்க. சொன்னது எங்க அண்ணா. ஒரு தூரத்துல ரிலேஷன்ஷிப். அவரும் நல்லா ப்ரெடிக்ட் பண்ணுவாரு. உடுமலைப்பேட்டையில இருக்காரு. நான் சொன்னேன், "அதெல்லாம் காமெடிலாம் பண்ணாதீங்க. எனக்கும் அதுக்கெல்லாம் சம்மந்தமே இல்ல. நம்ம ஒரு கார்ப்பரேட் செயின் ஆஃப் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இல்ல நடக்கும்" அப்படின்னு. பட் அப்ப நம்ம அது ஏதோ ஒரு விதத்துல எப்படி வந்தோன்னே தெரியல. இனிஷியேஷன் வாங்குனோம். அப்ப இனிஷியேஷன் வாங்கும்போது என்ன அப்படின்னா, நான் அதுக்கு முன்னாடி போய் என்னோட ஜாதகம் பார்க்கும்போது 8 கூடிய தசை. 8 கூடிய தசை நடக்கும்போது உயிரோடயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே. இப்படி வேற சொல்றாங்க நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது, சரி இது எல்லா ஃபார்முலாஸும் இது எப்படிலாம் இயங்குறது? மரணம், கண்டம். மரணத்திலேருந்து யாருனாலயும் தப்பிக்க முடியாது. கண்டத்திலேருந்து தப்பிக்கலாம். அப்ப அப்படிங்கும்போது எனக்கு நடந்தது எல்லாமே ஒரு இயற்கை.
அதாவது கண்டம் அப்படிங்கிற விஷயம் என்ன, நம்ம இதுலேருந்து என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, நம்ம எங்கே நல்லது செய்யணும், பூர்வ புண்ணியம் எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா, நமக்கு பிரச்சனை வரும். பட் அதுலேருந்து நம்ம வெளியே வரோமா இல்லையா, அதுதான் நம்மளுக்கு முக்கியம். பிரச்சனையே இருந்தவங்க அப்படியே இருந்துட்டு போனவங்களும் உண்டு. ரெக்கவரி வந்தவங்களும் உண்டு. அப்படின்ற மாதிரி இதெல்லாம் நான் எந்த ஒரு தேடலும் இல்லாமல் எனக்கு இயற்கையே நடந்துச்சு. அப்போ பாபாஜி லைனுக்கு வரும்போது எனக்கு அது ஒரு அமைப்பா இருந்தது. ஓகே. இந்த ஜோதிடத்துல பல முறைகள் இருந்தாலும், இந்த கிரியா யோகம் அப்படிங்கிறது என்ன? இதுல என்ன ஸ்பெஷல் மேடம்? இது வந்து தியானத்து மூலியமா கிரக யுத்தத்தை வந்து நம்ம ஒரு அனலைஸ் பண்றோம் நம்ம. இப்போ வந்து சனி செவ்வாய் காம்பினேஷன்ஸ் இருந்துச்சுன்னா போலீஸ் ஆவாங்க, ஆர்மி ஆவாங்க, செவ்வாய்க்கு ரிலேட்டடான விஷயம் எல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அந்த மாதிரி ஒரு காமனாக கொடுத்துருவாங்க. பட் ஒரு வீட்டுக்குள்ள வந்து 2 கெட்டவங்க இருந்துச்சு அப்படின்னா, இப்போ இந்த ரூம் இருக்கு, இதுக்குள்ள 2 கெட்டவங்கள விட்டுட்டு போய் நம்ம ஒரு வருஷம் கழிச்சு வந்தா பார்த்தா என்ன இருக்கும்? அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு யாரோ ஒருத்தர் இருப்பாங்க, ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. அது மாதிரி இந்த கிரக யுத்தத்தை ஆராய்ச்சி பண்ணி நம்மளுக்கு தியானத்து மூலியமா பண்ணி எதை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். இப்போ ஜென்ரலாக வந்து இப்போ ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சேன், அண்ணனுக்கு நான் செஞ்சேன், தங்கச்சிக்கு செஞ்சேன், பார்த்தேன், இவங்க எனக்கு எதுவும் சப்போர்ட் பண்ணலன்னா ஃபஸ்ட்டு நம்ம பொட்டன்ஷியல் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஜாதகத்துல சூரியன், செவ்வாய், சந்திரன் ஒவ்வொரு உறவுக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் இருக்கு. அதுல வந்து நம்மளுக்கு எது ப்ளஸ் எது மைனஸ்ன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த கூட பிறந்திருக்கவங்களோட விஷயம் எப்படி இருக்கும், நம்ம வந்து பகுத்தறிவுன்ட்டு ஒன்று இருக்கு. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க அப்படின்ட்டு இல்லாமல் நம்ம பகுத்தறிவு மூலிமா எங்கே வந்து நம்ம பவுண்டரி செட் பண்ணிக்கணுன்ட்டு ஒரு விஷயம் இருக்கும். அப்புறம் சில பேர்த்துக்குள்ள பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சு கையோடையே வேலை கிடைச்சிரும். அது வந்து எப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க கரெக்டாக வந்து ஒரு இயற்கையை ஒன்று அவங்க தேடி பிடிச்சி போய் கண்டுபிடிச்சிருக்கலாம். பட் இயற்கையாகவே அவங்களுக்கு வந்து இதுதான் படிக்கணுன்ட்டு அவங்களுக்கு நாலேஜில் இருந்திருக்கும். படித்து முடிச்சு உடனே வேலை கிடைச்சிரும். ஆனால் சில பேர் நான் படித்தேன், எனக்கு 5 வருஷம் 10 வருஷம் வேலை கிடைக்கல, நான் சம்மந்தமே இல்லாத ஃபீல்டில் நான் போயிட்டுருக்கேன், இப்போ வந்து நான் ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களோட படிப்பில் வந்து சந்திரன் ஸ்ட்ராங்காக இருந்திருந்தா ஃபுட் ரிலேட்டடு அவங்க நார்மலாக போய் டிகிரி படிச்சிருந்தாங்கன்னா அவங்க ஒரு செஃப்பாவோ ஒரு கேட்ரிங்காவோ பண்ணியிருக்க முடியும். பட் தப்பான விஷயத்தை படிப்பு எடுத்துட்டனால அவங்க போய் அந்த துறையில் ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி ஆயிடுது. ஸோ அப்போ நம்ம ஜாதகம் பார்க்குறது எதுக்கு அப்படின்னு சொன்னால், 64 கலைகளை இது மாதிரி ஒரு பெஸ்ட்டு கலை இல்லை. இந்து மதத்துக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு. ஜோதிடம் வந்து ஒரு வழிகாட்டி. ஆனால் இப்போ சொல்கிற ஜாதகம் பார்த்து ஒருத்தவங்க கோடீஸ்வரன் ஆனாங்கன்னா கிடையவே கிடையாது. பட் நம்ம லாஸில் இருந்தோ பிரச்சனையில இருந்தோ நம்மளை வந்து எப்படி சொல்கிறது, சும்மா இரு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா சித்தர்கள். நம்ம சும்மா இருந்தோம்னா நம்ம லாஸில் போகாமல் இருந்தாலே நம்ம வந்து தோக்காமல் இருப்போம். அப்போ நம்ம அதுக்கு அடுத்தது அது பண்ணுறோம். அப்புறம் கல்யாணம் திருமணம் அப்படின்ட்டு இருக்கும் போது பார்த்திங்கன்னா கலத்தர தோஷம் இருக்கும், மங்களி தோஷம் இருக்கும், செவ்வாய் தோஷம் இருக்கும். நம்ம யாரை கல்யாணம் பண்ணாலுமே அந்த ப்ராப்ளம் அனுபவிக்கணும்னு விதி இருக்கும். ஜென்ரலாக ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒரு நார்மல் சண்டை வரும். நான் உன்னை கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தா நல்லா இருந்திருப்பேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் நல்லா இருந்திருப்பேன் அப்படின்பாங்க. ஆனால் யாரை கல்யாணம் பண்ணாலும் நம்ம அந்த பிரச்சனையை அனுபவிக்கணும்னா அனுபவிச்சு தான் தீரணும். ஸோ அது ஒரு அனலைசேஷனுக்கு நாங்கள் கொண்டு வருவோம். அனலைசேஷனை கொண்டு வந்து இப்போ அது ஏதாச்சும் ஒரு தோஷங்கள் இருந்துச்சுன்னா அது ஐஸ்வர்ய யோகம்னு சொல்லிட்டு அது மூலிமா நம்ம கிளியர் பண்ணி அவங்களுக்கு ஒரு லைஃப் கோச்சாட்ட கவுன்சிலிங் கொடுக்குறோம். அப்போ வந்து நீங்கள் எதுக்கு சிரமப்பட்டு வாழ்கிற வாழ்க்கையை விட்டுட்டு கடைசி வரைக்கும் நாலுங்கிழமை பார்த்து பண்ணவங்க பூரா டைவர்ஸில் பாதி பேர் போய் நிற்கிறாங்க. ஆனால் லவ் மேரேஜ் பண்ணவங்க சேர்ந்து வாழ்கிறாங்க. அப்போ நம்ம நாலுங்கிழமை பார்க்குறோம், ஐயரை வச்சு பண்ணுறோம். அப்போ நல்ல நேரம் பார்க்குறோம். அப்போ நல்ல நேரம் பொய்யா? ஒரு குழந்தை நல்ல நேரத்தில் பிறக்கணும், இந்த அம்மா அப்பாவுக்கு தான் பிறக்கணும் அப்படின்னு எழுதி இருந்துச்சுனால் லேட்டாக வெயிட் பண்ணி பிறந்த குழந்தைங்களும் சூப்பராக இருந்திருக்காங்க. சில டைம் தாமதமும் நல்லதுக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் நம்மளோட சேவிங்ஸு இந்த தசை வருது. இப்போ ஒரு வீடு வாங்குகிறோம், இன்றைக்கி உங்களுக்கு ஒரு 7 வருஷம் தசை நல்லா போயிட்டுருக்கு. 5வது வருஷத்தில் நீங்கள் போய் வாங்குறீங்க, 2 வருஷம் டியூ கட்டிகிட்டே இருக்கீங்க. அதுக்கு அடுத்த ஒரு தசை உங்களுக்கு நல்ல தசையே இருக்காது. இப்போ சுக்கிரன் வச்சுக்கோங்க, சில பேர் எல்லாத்துக்கும் சுக்கிர தசை நல்லது கொடுத்துறாது. சுக்கிரன் நீசமோ மறைவு ஸ்தானமோ இருக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த டைமில் இப்போ எத்தனை பேர் வந்து வீடு சீசை இருக்குது, கார் வாங்குறாங்க, கார் நடுவுலேயே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்போ அதுக்கு அடுத்த வர திசையை பார்க்கணும். ஒரு வீடு வாங்குறதுக்கு முன்னாடி அந்த டைம் மட்டும் போய் நல்லா இருக்கான்னு சொல்லி பார்த்தா சில பேர் வந்து இந்த டைம் நல்லா இருக்குது, நீங்கள் சூப்பராக வாங்கிடுங்க. ஆனால் அதை லோன் கட்டி முடிக்கிற அமைப்பு இருக்கான்னு சொல்லி பார்க்கணும்ல. கார் வாங்குறோம், 5 வருஷம் டியூ போடுறோம், அது கட்டி முடிக்கிற வாய்ப்பு, அப்போ 3 வருஷம் கட்டினது பூரா வேஸ்ட்டா? அப்போ பார்க்குறதே அப்படிதானே மேம் பார்க்குறோம். சொந்த வீடுக்கான அமைப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்த்து தானே அவங்க ப்ரெடிக்ஷன் சொல்கிறாங்க. அமைப்பு இருக்கான்னு பார்க்குறோம், கட்டி முடிக்கிற அமைப்பு இருக்கான்னு பார்க்கணும்ல. அப்படியே இத்தனை வீடுலாம் வந்து நம்மளுக்கு நடுவில் கட்ட முடியாமல் ஜப்திக்கு எதுக்கு வருது? ஏன் காரில் அத்தனை லோனுக்குலாம் சீஸ் ஆகுறாங்க? ஸோ சில பேர்ல என்னன்னா அந்த டைம் மட்டும்தான் பார்ப்பாங்க. இப்போ நமக்கு இப்போ எனக்கு இப்போ நல்லா தசை நடந்துட்டு இருக்க குரு தசை, இப்போ போய் பார்த்தேன் அப்படின்னா இது இருக்குது. ஆனால் புத்தி அந்தரனில் வேலை பண்ணும் போது அதோட பலன்களை செய்யும். ஸோ அப்போ யார் பேரில் வாங்கணுன்ட்டு சில பேருக்கு சொந்த வீடு அமைப்பு இருக்காது. 4ஆம் பாவம் வந்து நல்லா இல்லாட்டினா சொந்த வீடு அமைப்பு இல்லாமல் ரெண்ட்டுக்கு இருக்கிற அமைப்பு தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய பிஸ்னஸ் ஓனர் பார்த்தீங்கன்னா 50 வீடு கிட்ட வாடகைக்கு விட்டுருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அவருக்கு சொந்த வீடு இருக்கிற அமைப்பு இல்லை. அது மூலிமா லாபத்தை அனுபவிச்சுக்கலாம். அவர் வாடகை வீட்டில் தான் இருக்கிறாங்க. சொந்த வீட்டில் இருந்தால் சில பேருக்கு டெவலப்மெண்ட்டு இருக்காது.
அப்போ இந்த மாதிரி விஷயங்களை வந்து இப்போ நாங்களே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எங்கிட்ட ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா, ஒன் டைம் ஜாதகம் அவங்க லைஃப்பில் வேறு யார்ட்டையும் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு சார்ட் ரெடி பண்ணி கொடுத்துட்டு, உங்களுக்கு இதை பொட்டன்ஷியல் இல்லை, இப்போ பசங்க இதான் படிப்பாங்க, நீங்கள் வந்து பசங்க நாளைக்கு பார்ப்பாங்க, பார்க்க மாட்டாங்க, ஹஸ்பண்ட் இருப்பாங்க, தீர்க்க சுமங்கலியா சில பேர், அதுக்கெல்லாம நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம். ஆனால் எந்தாச்சும் ஒரு கேள்வி கேட்கும்போது இதுதான் உங்கள் லைஃபு, நீங்கள் யாரை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் இதுதான் அமைப்பு. ஓகே. ஒருவேளை ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அவங்களுக்கு, இல்ல இப்போ இப்போ கல்யாணம் தடை இருக்கு, இல்ல குழந்தை இல்ல, கடன் பிரச்சனை நிறைய இருக்கு, வேலையே கிடைக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி பிரச்சனையோட உங்ககிட்ட வராங்க அப்படின்னா, இப்போ ஜோதிட ரீதியா வந்து பரிகாரங்கள் சொல்றதுண்டு. இது பண்ணும்போது, இந்த கோயிலுக்கு போகும்போது இதுல இருந்து நிவர்த்தி ஆகும், வேலை கிடைக்கும், குழந்தை பிறக்கும்னு சொல்றாங்க. இந்த கிரியா யோகா முறைகள்ல இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு என்ன மாதிரி தீர்வுகள் கொடுக்குறீங்க? நான் வந்து லாஸ்ட்டாக தான் கோயில் சஜஷன் சொல்லுவேன். ஏன்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு நாள் கோயிலுக்கு போகிறதுல எந்த மாற்றமும் கிடச்சிட போகிறதில்ல. ஏன்னா நம்ம வாங்கிட்டு வந்த கர்மாக்கள் கழிக்கிறதுக்கே பல யுகம் இருக்குது, சரிங்களா? அந்த காலத்தில் சித்தர்கள் இருந்து பெரிய புராண கதைகளே இருந்து கண்ணப்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 பிறவி அந்த மாதிரிலாம் எடுத்து தான் பண்ணுறாங்க. அப்போ மனித பிறவி நம்மளை எவ்வளோ கடக்க வேண்டியது இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் 40 எதாக இருந்தாலும் 48 நாள், ஒரு மண்டலங்கிறது 48 நாள், அது மூலிமா கிரியா யோகத்து மூலிமா உங்கள் தோஷத்தை சரி பண்ணிவிட்டு, இப்படி தான் நீங்கள் இருக்கணும், இதுதான் உங்களோட விஷயம். இப்போ உங்களுக்கு அம்மா மூலிமா சொத்து கிடைக்கக்கூடாது விதினா கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ இப்போ அதுக்கு நீங்கள் அவங்ககிட்ட கேஸ் போட்டாலோ, நீங்கள் கேஸ் போட்டால் ஜெயிக்கணும்ன்ட்டு ஒரு விஷயம் இருக்கும். கேஸை போடாதீங்க, ரெக்வஸ்ட்டாக பேசுங்க, அதால் உங்களுக்கு பண்ணலாம். நீங்கள் போய் யாரையும் நம்ம வந்து எப்படி சொல்கிறது, ஒரு வார்த்தை கொல்லு ஒரு வார்த்தை வெல்லு அப்படின்வாங்க. யாரையும் போய் இந்த பயப்படுத்துறதோ பிடிக்கிறதோ இல்லாமல் அவங்களோட ட்ராவலை பார்த்துக்கலாம், சரியாயிரும், இப்படி தான் சொல்லி நம்ம ட்ராவல் பண்ணி கொண்டு போவோம். அப்போ அது ஒரு லைஃப் கோச்சாட்டு என்கிட்ட ஒரு 3 months ட்ராவல் பண்ணாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு தெளிவு வந்துடும். அப்போ அந்த தெளிவு வந்ததுக்கப்புறம் எதுக்கும் தேடி எங்கேயும் நம்ம ஓட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சித்தம் நம்ம மனசுக்குள்ளே இருக்குது, அது பண்ணிட்டாலே நம்ம அந்த காலத்தில் கோயில் கட்டி வச்சாங்க, ஒரு காஸ்மிக் பவர் இருக்கும், நம்மளுக்கு ஒரு மனசில் தீராத குழப்பம் இருக்கும். அப்போ நம்ம கோயிலுக்கு போவோம். இப்போ இருக்கிற கூட்டத்தில் எங்கே போய் காஸ்மிக் பவர் இருக்கும்? அங்கே போய் சண்டை தான் வரும். அதுக்கப்புறம் நமக்கு என்ன கோயில்னு தெரியாமல். அப்ப இந்த ஸ்பெஷல் டேஸ் எல்லாம் கோயிலுக்கு போய் வழிபாடெல்லாம் பண்றாங்களே, அதுக்கெல்லாம் பலன் கிடையாதா மேடம்? நான் என்ன கேட்குறேன்னா, இப்போது ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டேயில் போயிட்டுங்க மற்ற நாளில் அந்த சாமிக்கு பலன் இருக்காதா? எல்லா நாளும் எல்லா சாமியும் ஒன்று தான். அதான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, நம்ம பெரியவங்க வந்து ஒரு பெரிய ஒரு மூட நம்பிக்கை. இப்போ நம்ம இருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நம்மளையே வந்து அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த உலகத்துக்கு, அப்புறம் இந்த பிரபஞ்சத்துக்கு. இந்த அப்ரிசியேஷனுக்குள்ளே வராமல், இப்போ நீங்கள் ஒரு விஷயத்துல ஸ்பெஷலாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை நினைக்கும் போது இப்போ காலம் என்ன சொல்லுவோம், ஓ இவங்க வந்து ரொம்ப ஹெட் வெயிட்டாக இருக்காங்க, இப்போ நானே இருக்கிறேன், நான் என்னோட பெருமையை சொல்லும் போது நான் ஹெட் வெயிட்டாக இருக்காங்க, ரொம்ப ஆடாதீங்க, கடவுள் அடக்கிடுவார், இந்த மாதிரி ஒரு தப்பான போர்ட்ரேட் பண்ணி ஒரு பயத்தை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. பூனை குறுக்கால போச்சுன்னா அது படுக்க போதும், அதோட வேலையை பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போகிறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி பெரிய டெவலப்மெண்ட் இல்லாமல் அந்த ஒரு மன இறுக்கத்தை இப்போ இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. இதனால் நம்மளுக்கு எந்த ஒரு பலனுமே கிடையவே கிடையாது. முதல்ல நம்மளே அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டு நம்மளையே வந்து நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்ட்டு ஒன்று இருக்குது, அதே நம்ம பண்ண விடாமல் நம்மளுக்கு ஒரு பயத்தை கொடுத்துருவாங்க. ஐயோ பெரியவங்க சொல்கிறாங்க ஆடக்கூடாது அப்படின்னு. நம்மளே போற்றிக்காட்டினா வேறு யார் போட்டுற போகிறாங்க? ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும் போது கூட அகலக்கால் வைக்காத, நம்மள பயமுறுத்துறது, ஒரு பயங்கிறது வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. இது வந்து எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த மகாபாரத போரில் இறந்தவங்க தான் வந்து குலதெய்வம், சரிங்களா? அந்த குலதெய்வம் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ஒரு இதாக இருக்காங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டிய ப்ரொசீஜர்ஸ் நம்ம பண்ணணும். அதை மகாபாரதத்தில் கதைகளை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுய மறுப்பு, சுய சந்தேகம், சுய வெறுப்பு, சுய வலி, இது எல்லாமே எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத மகாபாரதத்தில் ஒரு ஷார்ட்டாக இருக்கும். அந்த மகாபாரதம் அப்படிங்கிற ஒரு விஷயம், குலதெய்வங்கிற ஒரு விஷயம் அப்படிலாம் வந்து நம்மளுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம்லாம். இப்போ இன்றைக்கி நம்மளுக்காக இப்போ ஒரு அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு அவங்களை பார்க்காட்டினாலோ சரி பண்ணாட்டினாலோ அவங்களுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகும். அப்போ நம்ம தலைமுறைக்காகவே இருக்கிற விஷயங்கள் தான் வந்து மகாபாரதம் நம்ம போராட்டத்துக்காக நிறைய பண்ணோம். அப்போ அந்த குலதெய்வ வழிபாடு, அப்போ யார் அந்த ஜாதகம் வந்து எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் நம்மளை மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் ஒவ்வொருத்தவங்களும் அந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது மஸ்ட்டு. அது வழியாக நம்மளுக்கு கொண்டு வர மரபு வழி அப்படிங்கிற ஒரு விஷயம், அதையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். அது குழந்தைங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லணும். அந்த காலத்துல எல்லாம் நம்ம எல்லாம் சொல்லி வளர்த்திருப்பாங்களே, இப்படி பண்ண மனசாட்சிக்கான விஷயத்தை பயந்து பண்ணனால தான் ஓரளவுக்கு நம்மளை தாண்டி வந்தோம். இன்றைக்கி அந்த மனசாட்சிங்கிற ஒரு விஷயங்கிறது இல்லாமல் போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஒரு ஆன்மீகம் ஒருத்தவங்களை யார் கைவிட்டாலும் கைவிடுமே தவிர அவங்களை நம்ப ஆன்மீகமும் ஜோதிடமும் கைவிடாது. இப்போ இந்த கிரியா யோகம் வந்து மனிதர்களுக்கு மட்டும்னா யோகங்கிறது மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது. இப்போ குருவாயூரில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு யானை இருந்து இறந்தது எல்லாத்துக்கும் தெரியும். அதோட சிலை தான் வந்து உள்ளுக்குள்ளார சாமிக்கு பக்கத்தில் வச்சுருக்காங்க. அந்த யானை வந்து மாசமான ஏகாதசி அன்னைக்கு சாப்பிடவே சாப்பிடாது. அந்த யானை எந்த கேலண்டரை போய் பார்த்துச்சு?
அப்போ அந்த உள்ளுணர்வு அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களும் கிரியா யோகம் பண்ணுவாங்க. ஏன் யானைக்குலாம் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஐஸ்வர்ய கடாட்சம் அப்படின்னா, கிரியா யோகத்து மூலியமா பார்த்தீங்க அப்படின்னா, அந்த யானைக்கு சக்தி இருக்கும். அதனால தான் அந்த தந்தத்த இப்போ கிரியா யோகமோ, சித்தர்களோ ஒருத்தவங்கள யாராச்சும் ஆசீர்வாதம் பண்ணாங்கன்னா, அது நல்லாயிருக்கும். யானை ஆசீர்வாதம் பண்ணா ஏன் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்கு, யானை பண்ணும் யோகம். அப்போ மனிதர்களான நம்ம ஒரு ஆறறிவு பெற்ற மனிதர்கள், கடவுள் குடுத்துட்டு போன ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் தான் சித்தர்கள், அவங்களோட வழி. இந்த கலியுகத்தை நம்ம சந்திப்போம்னு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டே தெரியும். அதுலேருந்து மீட்டு கொண்டு வரக்கான ஒரு ஆயுதத்தை தான் வந்து நம்மளுக்கு கிரியா யோகமாகட்டும், தியானமாகட்டும், இல்லை எத்தனையோ சித்தர்கள் இருக்காங்க. அந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி வரும்பொழுது, நம்ம கடந்து போகிற வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட நோக்கம். ஸோ கிரியா யோகம் பத்தி நீங்க எங்களுக்காக சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ யானைக்கு எப்படி இவ்வளோ சக்தி இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஸோ மனிதருக்கு அப்பாற்பட்டு வேற யாராவது இதை பயன்படுத்தியிருக்காங்களா மேம்? கண்டிப்பா. இது கடவுளுக்கும் கட்டுப்பட்ட விஷயங்கள் தான். இப்ப இந்த உலகத்துக்கே இப்ப நன்மை தர மதுரை மீனாட்சி அம்மன் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு காலத்துல அவங்க பகல் முழுதும் நல்ல வரங்களை குடுத்துட்டு, நைட் வந்து பார்த்தீங்கன்னா தாமச குணம். தாமச குணத்தால வந்து வெளிய வரும்போது, கோயில் விட்டு வெளிய வரும்போது யாரெல்லாம் கண்ணுக்கு தெரியிறாங்களோ, அன்னைக்கு உணவா சாப்பிடுற மாதிரி ஒரு அமைப்பு இருந்துச்சு. இது வந்து ஒரு ஹிஸ்ட்ரி. இது யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் தெரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. அப்ப அந்த பாண்டிய மன்னர்கள் தானே அந்த கோயில கட்டுனாங்க. அப்ப நெறைய பேர் கூப்பிட்டு அந்த யாகத்த பெரிய யாகம், வேள்வி இதெல்லாம் நடத்தி பண்ண கூட அது கன்டின்யூ தான் ஆச்சு. டெய்லி நைட் வருது. அப்போ ஒரு டைம் வந்து அந்த வழியா போம்போது சங்கராச்சாரியார் இருக்காரு பார்த்தீங்களா, அந்த கோயிலுக்கு போனாரு. அப்ப அவரு சொல்றாரு, பாண்டிய மன்னர் சொல்றாரு, "எங்க வீட்லயே வந்து ஸ்டே பண்ணிக்கோங்க. இங்க இருந்தீங்க அப்படின்னா, மதுரை மீனாட்சி அம்மன் தாமச குணத்தால உங்க உயிருக்கு ஏதாச்சும் பாதிப்பு இருக்கும்" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவர் சொல்றாரு, "இல்ல இல்லற வாழ்க்கையில இருக்கிறவங்க வீட்லலாம் நான் ஸ்டே பண்ண மாட்டேன். பரவாயில்ல நான் கோயில்லயே ஸ்டே பண்ணிக்கிறேன். அப்படியே அந்த அம்மனால தான் எனக்கு ஏதாச்சும் பாதிப்பு வரும்ன்ட்டு கர்மா இருந்துச்சுன்னா, அதையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து தியானம் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அதே டைம் கரெக்ட் டைம் நைட் டைம் ஆகும்போது மதுரை மீனாட்சி அம்மன் அந்த தாமச குணத்தோடு வெளியே வராங்க. அப்போ இவரை பார்த்து ஆக்ரோஷமா வந்து சாப்பிட வரும்போது அவர் நிறைய பாட்டு பாடியும் தியானத்து மூலியமா ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும்போது அந்த அம்மா சொல்றாங்க, "உன்னோட கவிதைக்கும் நீ பாடின பாட்டுக்கும் நான் அடிமை என்ன வரம் வேணும் கேளு" அப்படின்னு. எனக்கு எந்த வரம் வேணும்னு கேட்கல, எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் இருக்கு. அதாவது நம்ம 2 பேரும் வந்து விடிய விடிய பரமபதம் விளையாடுவோம். யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க சொல்றத கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன வேணும்னு கேட்டேன். இப்போ நான் ஜெயிச்சேன் அப்படின்னா நீங்க அந்த தாமச குணத்தை விட்டுறணும். நீங்க ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு உணவாக நானே இருந்துட்டு போய்க்கிறேன் அப்படின்பாங்க. இதுக்கு மீடியேட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவபெருமான் தான். அப்போ விடிய விடிய பரமபதம் விளையாண்டே இருக்காங்க. விடிஞ்சதுக்கப்புறம் மதுரை மீனாட்சி அம்மன் சொல்றாங்க, "நான் தான் இங்கே ஜெயிச்சேன்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, "இல்லை நான் தான்" அப்படின்ட்டு. அப்போ சிவபெருமான் சொல்றாரு, "இல்லை தாயே, அவங்களே நைட்டே வந்து எப்போ வந்து நீ விளையாடுறதுக்கு ஆரம்பிச்சியோ அப்போயோ அவர் அந்த கிரியா யோகத்து மூலியமா உன்னை ஸ்ரீ சக்கரத்துக்குள்ளார கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டாரு. அதனால அவர் தான் ஜெயிச்சாரு" அப்படின்னு சொல்லும்போது அது சந்தோஷமா ஏற்றுக்கிட்ட தாய், "உன்னோட வரன் வந்து நீ கேட்ட வரத்தை நான் கொடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அன்னையோட அந்த தாமச குணத்தை விட்டுட்டு அன்னையிலேருந்து எல்லாத்துக்கும் முழு நேரமாக நல்ல பலன்கள் கொடுக்கறக்கு ஆரம்பித்தது தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். அப்போ அந்த கிரியா யோகத்துக்கு அவ்வளோ வலிமை உண்டு. ஏன்னா எல்லா விஷயங்களும் இந்த நாட்டில் வந்து சொல்லுவாங்க, புதுசாக ஒரு விஷயம் வருது, இது ஒரு வேற மாதிரி இருக்குமா, இது வந்து அடுத்த ப்ராசஸிங் எடுக்கிறாங்க, மக்கள் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஏமாற்றிட்டே இருப்பாங்க அப்படின்னு ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு வைத்தியத்தை கண்டுபிடிக்கும் பொழுது அந்த காலத்தில் கேன்சருக்கு மருந்து இல்லை, ஆனால் இன்றைக்கி ஒரு கேன்சருக்கு மருந்து இருக்குது. அப்போ வந்து அறிவியல் விஷயத்தாலையும் சரி, விஞ்ஞானம் எது ரீதியாக பார்த்தீங்கன்னாலும் நம்மளுக்கு ஒரு ப்ராசஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கான ஒரு மனிதர்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ கிரியா யோகாங்கிறது அந்த காலத்துலேயே இருந்த விஷயந்தான். பாபாஜி மூலிமா நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. இயேசுநாதர் கூட பாபாஜி கிட்ட இனிஷியேஷன் வாங்கினவர் தான். மனிதருக்கு தான் நம்ம எல்லாம் பிரிச்சுக்கிறோமே தவிர கடவுள்ல எல்லாரும் ஒண்ணுதான். ஓகே. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில கிரியா யோகம் அப்படின்னா என்ன, கிரியா யோகம் பண்றதுனால என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ப்ரிடிக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தியும் எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றிமா. ஓம் கிரியா பாபாஜி நமோம். எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க.